இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்குற ராசி துலா ராசி. துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப பொறுமையும் ரொம்ப நிதானமும் நிறைந்த ஒரு ராசி. நீதி பக்கம் எப்பவுமே நிற்பாங்க, அநியாயத்து பக்கம் போகவே மாட்டாங்க. நீதியை நிலைநாட்டணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக போராடக்கூடியவங்க. அதே மாதிரி எங்கேயாவது ஒரு அநியாயம் நடக்குது அப்படின்னா உடனே போய் அந்த இடத்துல ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தட்டி கேட்கக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். சுக்கிரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால கலை சார்ந்த விஷயங்கள், கலை சார்ந்த தொழில்கள் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அழகுபடுத்துறது, ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டுவாங்க. இந்த விஷயத்தை நம்ம செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி அதிக இன்வால்வ் ஆகி அந்த விஷயத்தை செய்யக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். சரி, இவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி அமைந்திருக்கு? வருகின்ற 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்பவுமே ஊரோட ஒத்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க அந்த துளாராசி என்பர்கள் 4 பேர் மத்தியில் நல்ல ஒரு பெருமை உள்ள நபராக வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. எப்பவுமே என் வழி தனி வழி, நான் இதை செய்வேன் அப்படின்னு அடம்பிடித்து செய்யக்கூடியவங்களும் இந்த துளாராசி என்பர்கள் தான். ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா ஒற்றை காலில் நின்னாவது அந்த விஷயத்தை செய்யாமல் ஓய மாட்டாங்க. மற்றவங்ககிட்ட பேசும்போது கொஞ்சம் அனுசரணையாக பேசுவாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா எப்பாடுபட்டாவது அதில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக முயற்சி பண்ணக்கூடியவங்க இந்த துளாராசி என்பர்கள். யாரையுமே அதிகம் நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க. இருந்தாலும் பல கோணங்களில் ஆராய்வாங்க. நம்ம இந்த விஷயத்தில் நம்பி இறங்குறோம், இது கரெக்டாக இருக்குமா சரியாக இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயத்தை ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் இவங்க இறங்குவாங்க. கால் விடுறது, அதே மாதிரி சமரசம் செய்கிறதெல்லாம் இந்த துளாராசி என்பர்கள் ரொம்ப கெட்டிக்காரங்க. சரி, இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது? ஆனி மாதம் 30 நாட்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா? வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும், உங்களுடைய சுய ஜாதகத்தை ஏதாவது பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த ஆனி மாதம் 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் வாங்க. வெளி வட்டாரத்தில் நல்ல ஒரு செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு. புதிய முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். எதிர்பார்த்த அளவுக்கு பண வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். திடீர்னு அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேடி வரும். குடும்பத்தோடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்வீங்க. கணவன் மனைவி இடையே இருந்த அந்த பிரச்சனையெல்லாம் சரியாகி நல்ல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கும். இந்த துளாராசி என்பவர்கள் நீண்ட நாட்களாக திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. பிரிந்த கணவன் மனைவியெல்லாம் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும். திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையும். சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் அமையும். சுப நிகழ்வு நீண்ட நாளாக நடத்தலாம்னு முயற்சி பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் அந்த சுப நிகழ்வு தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். இந்த மாதத்தில் நீங்கள் திட்டமிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீட்டிலேயே அந்த சுப நிகழ்வு நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. எளிமையான முறையிலேயாவது நடத்தி முடிக்கக்கூடிய யோகம் இருக்குது. உறவினர்கள், நண்பர்களால் பல அனுகூலமான பலன்கள் இந்த துளாராசி என்பவர்களுக்கு இந்த மாதத்தில் கிடைக்கும். இதுவரை இருந்த உடல் உபாதைகள், பிரச்சனைகள், ஆரோக்கிய ரீதியாக இருந்த குறைபாடுகள் எல்லாமே சரியாகக்கூடிய ஒரு மாதமாக இது அமைந்திருக்கு. தந்தையார்கிட்ட சின்ன சின்ன மன வருத்தம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. தந்தைக்கிட்ட பேசும்போது கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. அடாவடித்தனமாக பேசாமல் கொஞ்சம் நிதானமாக பேசுங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும். தந்தையுடைய தேவையை இந்த காலகட்டத்தில் பூர்த்தி செய்யுங்க. தந்தைக்கிட்ட பேசும்போது கூட தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம், ரொம்ப பொறுமையாக பேசுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வருகின்ற நாட்களில் வேலை விஷயமாக எங்கேயாவது வெளியில் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். செலவுகள் கொஞ்சம் ஆடம்பரமாக இந்த காலகட்டத்தில் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அலுவலகத்தில் ரொம்ப உற்சாகமாக இருக்கும். அதே மாதிரி பணியிலையும் கூட ரொம்ப உற்சாகமாக ஈடுபடுவீங்க. உயர் அதிகாரிகளுடைய பேச்சை கேட்டு அதன் பிரகாரம் இந்த காலகட்டத்தில் செயல்படுறது ரொம்பவும் நல்லது. எதிர்பாராத பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, இந்த மாதிரி சின்ன சின்ன சலுகைகள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். உங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். தொழிலில், வியாபாரத்தில்
வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். விற்பனையிலையும் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும். அரசாங்க வகையில் ஒரு அனுகூலமான பலன் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும். புதிய முயற்சிகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். மாத பிற்பகுதியில் வியாபாரத்தில் மறைமுகமாக சின்ன சின்ன போட்டிகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பற்று வரவில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கூட்டு தொழிலில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தவங்களை நம்பி எதையுமே ஒப்படைக்க வேண்டாம். இந்த காலகட்டத்தில் உங்களுடைய மேற்பார்வையில் எல்லாம் இயங்குற மாதிரி வச்சுக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நாட்களாகவும் ரொம்ப சந்தோஷமான நாட்களாகவும் அமைந்திருக்கு. புதிய ஆடை ஆபரணம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அலுவலகத்தில் நல்ல ஒரு மகிழ்வு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். இந்த துளாராசியில் சித்திரை 3-4 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க நினைத்ததை சாதிக்கக்கூடியவங்க. இவங்களுக்கு இந்த ஆனி மாதம் ரொம்ப யோகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயும் கேதுவும் இதுவரையில் இருந்த பிரச்சனைகளை நெருக்கடிகளை படிப்படியாக குறைப்பாங்க. பணவரவு ஓரளவுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் செய்து வரும் தொழிலில் கூட சின்ன சின்ன தடைகள் இதன வரையில் இருந்திருக்கும். அந்த தடைகள் எல்லாமே சரியாகும். முடங்கி கிடந்த தொழிலெல்லாம் ஓரளவுக்கு லாபத்தை பெற்றுத்தரும். பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாக இருப்பாங்க. வரவேண்டிய பணம் கரெக்டான டைமில் வரும். விவசாயத்துலேயும் சரி, மருத்துவத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, கெமிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கும் சரி, உணவக தொழில் செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கும் சரி, இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். பதவி உயர்வு, ஊதிய உயர்வு இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். உங்களுடைய சேமிப்பு அதிகரிக்கும். ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. 5ஆம் இடத்துல குருவுடைய பார்வை இருக்கிறதுனால சனி ராகு இருக்கிறதுனாலையும் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும். பிள்ளைங்க மூலியமாக கூட நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க நீண்ட நாளாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. குடும்பத்தில் ஏதாவது ஒரு சுப நிகழ்வு அல்லது சுப நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகமும் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆனி மாதத்தில் அமையும். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஆனி மாதம் ஒரு அதிர்ஷ்டமான மாதமாக இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. பாக்கிய குருவோடைய பார்வை இருக்கிறதுனால, அதுவும் 5ஆம் இடத்துல ராகு சனியோடு சேர்ந்து இருக்கிறதுனால கொஞ்சம் குழப்பம் இருக்கும். நம்ம கரெக்டாக தான் முடிவு எடுக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி மனநிலை ஏற்படும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும். பிள்ளைகளால் பெருமைப்படுற மாதிரி நல்ல விஷயம் ஒன்று இந்த மாதத்தில் நடக்கும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. வருகின்ற நாட்களில் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு செல்வாக்கு அந்தஸ்து உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு. ஒரு சிலர்லாம் புதிய இடம் வாங்கக்கூடிய யோகமும் புதிதாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்குது. ஜூன் 22 முதல் ஜூலை 3 வரை புதன் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால உங்களுடைய நீண்ட நாள் கனவு இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். வரவேண்டிய பணம்லாம் கரெக்டான டைமில் வரும். நினைத்ததை சாதிப்பீங்க. லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் கேதுவால் தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இந்த ஆனி மாதம் இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு. வருமானம் சிறப்பாக இருக்குது. கடன் தொல்லை படிப்படியாக குறையும். வெளிநாட்டு வேலை இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஜூன் 29 முதல் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக, அதாவது சப்தமஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால எதிர்பாலினத்தவரால் சின்ன சின்ன சங்கடங்கள் பிரச்சனைகள் அப்பப்போ வரும். அந்த பிரச்சனைகள் வந்தால் கூட ஓரளவுக்கு சமாளிப்பீங்க. அவங்க மூலிமா சில நன்மைகளும் கிடைக்கும், ஒரு சில தீமைகளும் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. துளாராசியில் விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற 30 நாட்களும் ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குரு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிப்பதனால, அதுவும் உங்களுடைய ராசியை பார்ப்பதனால நல்ல ஒரு செல்வாக்கு உயரும். அரசியல்வாதிகளுக்கு முக்கிய பொறுப்பு கிடைக்கும். பணியாளர்களுக்கு இடமாற்றம், பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். தெய்வ அனுகூலம் பரிபூரணமாக இருக்குது. திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்கள். நல்ல ஒரு வரன் அமையும். முயற்சி ஸ்தானத்தில் குருவுடைய பார்வை இருக்கிறதுனால எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு சனி குருவுடைய பார்வை இருக்கிறதுனால குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு முடிவுக்கு வரும். சொத்தில் இருந்த தகராறு பிரச்சனை, சகோதரரால் சின்ன சின்ன இடர்பாடுகள் இது எல்லாமே குறையக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆனி மாதம் இந்த துளாராசி அன்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை
ரொம்ப சிறப்பாக இருக்கணும், ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா திருத்தணி முருகனை வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் இந்த துளாராசி அன்பர்கள் செஞ்சுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ.